அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நமது கடகம் ராசி ஆயில்யம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு ஆடி மாத ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். 2ஆம் வீட்டில் கேது சஞ்சரிப்பது பொருள் செல்வத்திலிருந்து விலகி ஆன்மீக நோக்கங்களில் கவனம் செலுத்துவதைக் குறிக்கலாம். இந்த நிலைப்பாடு வழக்கத்திற்கு மாறான நிதி ஆதாயங்கள், வலுவான தன்னம்பிக்கை உணர்வு மற்றும் குடும்ப வாழ்க்கையில் சாத்தியமான சவால்களுக்கு வழிவகுக்கும். 2ஆம் வீட்டில் உள்ள கேது தனிநபர்களை ஆன்மீக ஞானத்தையும் பொருள் உடைமைகளிலிருந்து விலகலையும் நோக்கித் தள்ள முடியும். 8வது வீட்டில் சனி இருப்பது வாழ்க்கையின் மறைக்கப்பட்ட அம்சங்கள், கூட்டு நிதி மற்றும் அமானுஷ்யத்துடன் தொடர்புடைய மாற்றங்கள், சவால்கள் மற்றும் பாடங்களால் குறிக்கப்பட்ட வாழ்க்கையைக் குறிக்கலாம். இது தாமதங்கள் மற்றும் கட்டுப்பாடுகளைக் கொண்டுவரலாம், ஆனால் துன்பங்களைச் சமாளிப்பதன் மூலம் ஆழ்ந்த தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் ஆன்மீக புரிதலுக்கான திறனையும் ஏற்படுத்தும். இங்கு சனியின் இருப்பு பரம்பரை விஷயங்களை தாமதப்படுத்தலாம் அல்லது சிக்கலாக்கலாம் மற்றும் கூட்டு நிதியைப் பாதிக்கலாம், இதனால் மாமியார் அல்லது மாமியாருடன் கட்டுப்பாடுகள் அல்லது சிரமங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. 8ஆம் வீட்டில் ராகு சஞ்சரிப்பது வாழ்க்கையின் மறைக்கப்பட்ட அம்சங்கள், அமானுஷ்யங்கள் மற்றும் மாற்றங்கள் மீது ஒரு ஈர்ப்பைக் குறிக்கிறது. இந்த நிலையைக் கொண்ட நபர்கள் எதிர்பாராத நிகழ்வுகளை, நேர்மறை மற்றும் எதிர்மறை இரண்டையும் அனுபவிக்கலாம், மேலும் வலுவான உள்ளுணர்வு இயல்பைக் கொண்டிருக்கலாம். அவர்கள் ஆன்மீகம் உட்பட வாழ்க்கையின் மர்மங்களை ஆராய்வதில் ஈர்க்கப்படலாம், மேலும் ஆராய்ச்சி அல்லது விசாரணை போன்ற 8ஆம் வீட்டின் கருப்பொருள்கள் தொடர்பான தொழில்களில் கூட ஈடுபடலாம். 12ஆம் வீட்டில் குரு இருப்பது ஆன்மீக நாட்டம், வெளிநாட்டுப் பயணத்திற்கான வாய்ப்பு, சுயபரிசோதனை மற்றும் தனிமைக்கான போக்கு ஆகியவற்றைக் குறிக்கலாம். இது ஒரு மறைக்கப்பட்ட வலிமை அல்லது வழிகாட்டுதலையும் குறிக்கலாம், இது ஆன்மீக அல்லது தத்துவ நோக்கங்களில் வெற்றிக்கு வழிவகுக்கும். இருப்பினும், குறிப்பிட்ட ராசி மற்றும் பிற கிரக தாக்கங்களைப் பொறுத்து முடிவுகள் மாறுபடலாம். 1ஆம் வீட்டில் சூரியன் இருப்பது ஒரு வலுவான ஆளுமை, தலைமைத்துவ குணங்கள் மற்றும் சுய வெளிப்பாடு மற்றும் தன்னம்பிக்கை மீதான இயல்பான நாட்டத்தைக் குறிக்கிறது. இந்த நிலையைக் கொண்ட நபர்கள் பெரும்பாலும் கவர்ச்சிகரமானவர்களாகவும், ஆற்றல் மிக்கவர்களாகவும், உறுதியானவர்களாகவும் காணப்படுகிறார்கள். அவர்கள் இயற்கையான தலைவர்களாக இருப்பார்கள், முன்முயற்சி எடுத்து மற்றவர்களை ஊக்குவிப்பார்கள்.